கதாநாயகி வைஷ்ணவி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். தமிழ் கொஞ்சம் புரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சாருக்கு. இந்த படம் ஃபஸ்ட்டு சொல்லும் போது வில்லேஜ் கான்செப்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன். கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, வெள்ளையாக தான் இருப்பாங்க, அப்படின்னால எல்லாம் கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில பேரெல்லாம் லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார், முத்துக்காளி சார், ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு சில பேர் பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜ் கான்செப்டு, லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும், போய் பண்ணணுமா, கரெக்டாக இருக்குமா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்குறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க. ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளே போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா அண்ட் ப்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம், ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ. அடுத்தபடியாக படத்தின் இசையமைப்பாளர் சார்லஸ் தானா அவர்கள் உரையாற்றுவார்கள். ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம். இந்த படம் படம் பார்க்குற மாதிரி இருக்காது, நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணன் சார் என்கிட்ட மீட் பண்ணி சொன்னாங்க, சார் ஒரு பின்னணி இசை அமைக்கணும், பாடலாம் பண்ணிட்டேன்னாரு. சரிங்க சார். சாரும் நானும் ஒரு 5-6 வருஷமாக பழக்கம் எனக்கும் சாருக்கும். அடிக்கடி என்ன ஸ்டுடியோக்கு வருவாங்க, நிறைய பேசுவோம். இந்த படம் பற்றி சொன்னாங்க. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபுட்டேஜ் வந்துச்சு. நீங்கள் முதல்ல படம் பார்த்துருங்க சார். நாங்கள் சரி பார்த்து, சார் இது படம் மாதிரி இல்லை சார், நம்ம ஒரு பெரிய வழியை சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்ன படம் பண்ணிட்டேன் சும்மா பாருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு. இல்லை சார், அதுவும் பெரிய ஜாமாவெல்லாம் சரியான ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க, எனக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் அந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதுக்கு தான் நான் இப்போ படம் பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு. சரிங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. படம் அந்த ஆம்பியன்ஸே பார்க்கும்போது நம்ம அந்த லொக்கேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த இடத்துல தான் உட்கார போகிறோம் அப்படின்ட்டு. உண்மையாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த மகேஷ் சாரும் சரி, சார் பாக்கியராஜ் சாரும் சரி, எல்லாரோட ரோலும் நேச்சராகவே இருக்கும். இட்ஸ் நாட் லைக் அந்த ஆக்டிங் மாதிரி இருக்காது. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு. ப்ளஸ் காமெடி, முத்துக்காலனும் கஜா கப்பலும் ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். இதோட பின்னணி செய்ய மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெயின், அதுவும் அந்த தாத்தா பாட்டியோட அவங்க பேசும்போது நம்மளுக்கே ஒரு பெயினாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது. ஏன்னா ரொம்ப அழகாக அந்த கிராமத்தை பற்றி சொல்லுவாங்க. அவங்க பேசுறது நமக்கே அழ வரும். அந்த பெயினை ரொம்ப அழகாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வர 16 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணனுக்கு. அடுத்தபடியாக இந்த ஆண்டவன் திரைப்படத்துக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற வாங்க சினிமா பற்றி பேசலாம். அந்த புக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன். பாக்கிய புக்கோட ரசிகன் நான். இந்த கேள்வி பதிலாம் பக்காவாக நிறைய அறிவார்ந்த தகவலை சொல்லுவார். அந்த கேள்வியை நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக புரிகிற மாதிரி பதில் சொல்லியிருப்பார். நான் ரொம்ப அதை ரசிச்சிருக்கேன். அதன் மூலமாக சில விஷயங்கள் பயணம் பண்ணியிருக்கேன்.
ஒரு சமூக ஆர்வலர். என் பேர் ஆம் ஆத்மி சஞ்சோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். சிங்கிள் பேரண்ட்டு அவருடைய குழந்தைகளுக்கு அரசாங்கம் மாதம் 4000 ரூபா படிக்கிறதுக்காக இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை உங்களை சார்ந்த யாராவது, ஏன்னா நம்ம திரைப்படத்துறையிலையும் நிறைய பேர் இழந்து அந்த குழந்தைங்க படிப்புக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கே இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே உண்டு. குறிப்பாக அந்த பத்திரிகையாளர்கள் கூட சரிதான். பேர் உங்களுக்கு பெரிய பெத்த பேராக இருக்கும், ஆனால் உங்களுக்கு பின்னாடி நிறையா வருமானம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சன் டிவியில் வேலை செய்கிறேன்னு வரு, ஆனால் அவங்க பின்னாடி அவங்களுடைய குழந்தைங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களை சார்ந்த உங்களை கூட இருக்கிறவங்களுக்கு இது போன்ற விஷயங்களை எடுத்து கொண்டு போங்க. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா, 2 குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தைக்கு தராங்க. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா, வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க, 12 +2 படிக்கிற வரைக்கும் தராங்க. அது இல்லாமல் 3 லட்ச ரூபா வருமானம் உள்ள எல்லாருக்குமே உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள தனியார் பள்ளியில், ஏன் நீ அரசாங்க பள்ளி பற்றி பேசலைன்னு சொல்லக்கூடாது. சிலர் விரும்பலாம் இல்லையா, என் குழந்தையும் நல்லா யூனிஃபார்ம் போட்டுட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா. ஆனால் படிக்க வைக்கிறதுக்கு வசதி இருக்காது, ஆசைகள் இருக்கும். நம்ம தான் படிக்கலை, நம்ம குழந்தையாவது படிக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அவங்களுக்கும் RTE அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு ஸ்கூலில் 100 பிள்ளைங்க சேர்க்குறாங்க அப்படின்னா 25 பசங்களுக்கு அரசாங்கம் கல்வி தொகையை கட்டுறாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமோ, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, இதை பயன்படுத்திங்க. இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய தொலைபேசி எண் நம்ம இயக்குனருடைய அவர்கிட்ட இருக்குது. சரி, இப்போ சினிமாவுக்கு வந்தார். இந்த வில்லி கண்ணன் அப்படின்றவர் என்ன சொல்ல வர்றாரு சினிமாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலம் அவரோட பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க, இதுக்கு பிறகு ஒரு சினிமா வரலாற்று உருவாக்க போகிறார். இது நிச்சயம் நடக்கும். ஒரு வெற்றி படம்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 100 நாள் ஓடணும், இல்லை 50 நாள் ஓடணுமா? ஃபுல் ஷோவும் ஃபுல்லாகி போகுது. ஆனால் அந்த பட்ஜெட்டு இதுக்கு மீறி போயிருந்ததுன்னா அந்த படம் வெற்றியா? கண்டிப்பாக தோல்வி. இந்த படம், இவர் எடுத்திருக்கிற படம் இப்போவே நான் எழுதி தருவேன், 100% வெற்றி. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் ஒரு படம் எடுத்திருக்கு. ரொம்ப அவசியமானதுங்க. திரைப்படம் எடுப்பதற்கு ஒரு முதலாளி வர்றாருன்னா அந்த முதலாளியை வச்சு தான் நம்ம எல்லாருமே, அதில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் அவங்களுக்கு கீழே தான். நம்ம என்னதான் நம்ம மூளையிலேருந்து யோசித்து கதைகள் எடுத்தாலும் காட்சிகள் எடுத்தாலும் அதுக்கு முதலீடு போடுறவரை காப்பாற்றணும்னு நினைக்கணும். அதை நினச்சிருக்காரு அவர். தொடர்ந்து நினச்சி இந்த மாதிரி படங்கள்லாம் இதுக்கு முன்னாடி, ஆண்டவனுக்கு முன்னாடி பட்ஜெட் படங்கள், ஆண்டவனுக்கு பின்னாடி பட்ஜெட் படங்கள் நிச்சயமாக இந்த டீம் உருவாக்கும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கதைக்கு தேவையான நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அது அவசியமே இருந்திருக்காது. தேவையில்லாமல் தன்னுடைய இமேஜை உயர்த்தத்துக்காக சில இயக்குநர்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொடியூசரை சினிமாவே வேணான்னு ஓட விட்டுருக்காங்க. அதெல்லாம் இவர் மீட் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் நிச்சயமாக வெற்றி தான், தோல்வி அடையாது. நான் பொருளாதார ரீதியாக பற்றி பேசுகிறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் கண்ணன் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து எடுத்திருக்காரு. நிச்சயமாக வெற்றி படமாக அமையும். அதேமாரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, விசுன்னு ஒருத்தர் இருந்தார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எப்படியோ அதேமாரி இவர் நிறைய படங்கள் எடுப்பார். குறைந்த பட்ஜெட்டில் விசு போன்ற நல்ல கருத்துக்களை சொன்ன
படங்களை போல் இவரும் எடுப்பார். இவர் பேசும்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் நேச்சுரலாக நான் வந்து சமூகத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நான் போராடிட்டு இருக்கேன். அதை அரசாங்கனுடைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போகணும், அதேமாதிரி நல்ல சமூகத்தை உருவாக்கணுன்றதை அவர் நினச்சிட்ருக்காரு. அதை வந்து திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணுவார். வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த ஆண்டவனுடைய திரைப்பட டீம் வந்து ஒரு வரலாற்றை உருவாக்கும் தமிழ் சினிமாவில். வாழ்த்துக்கள். நன்றி.